அனைத்து தமிழக மக்களுக்கும் எனது வணக்கம். நான் இந்த வீடியோவில் உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல் ஆகியவற்றை பற்றி பேச உள்ளேன். நான் யார் மனதையும் புண்படுத்த வரவில்லை. சிலர் என்னுடைய கருத்தில் வேறுபட்டால் அவர்கள் நிலைப்பாட்டில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபமில்லை. அதேபோல் அவர்களுக்கும் என்னுடைய நிலைப்பாட்டில் ஆட்சேபனை வரக்கூடாது. நான் யாரையும் தரக்குறைவாக பேச போவதில்லை. அதேபோல் கீழே வந்து யாரும் தரக்குறைவான கமெண்ட்டுகள் போட வேண்டாம். நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒற்றுமையை பேண வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய நாடு வளரும். பிரிவினையை பற்றி பேசி வெறுப்பை பரப்பி மனிதர்களிடையே சண்டையை மூட்டி அதிலிருந்து வெற்றி காணலாம் என்று நினைப்பது ஒரு தவறான கொள்கையாகும். எந்த நாட்டிலும் இதுபோன்ற நிலவரங்கள் இருந்தால் அந்த நாடு முன்னேற்றம் அடைந்ததாக சரித்திரம் இல்லை. ஒற்றுமை இருந்தால் நாம் வளம் பெறலாம், வளர்ச்சி பெறலாம். சகோதர சகோதரிகளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மதமும் நமக்கு கற்றுக் கொடுத்தவை அதுதான். எந்த மதமும் மனித குலத்திற்கு எதிரானவை கிடையாது. இன்று உலகில் நாம் பார்க்கும் இந்த நிகழ்வுகள் நமக்கு வருத்தம் அளிப்பதாக உள்ளது. நாம் இப்பொழுது அமெரிக்கா அதனுடைய கொள்கையில் இருந்து நாம் இந்த உலக பிரச்சனையை அணுகுவோம். இன்று அமெரிக்கா பெரிய பொருளாதாரத்தில், இராணுவ பலத்தில் முதலிடம் வகிப்பதாக கருத்து எல்லோரிடம் இருந்து வருகிறது. ஆனால் அந்த கருத்து சமீபகால ஈரான் மற்றும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட போரிலிருந்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளது. அதாவது அமெரிக்கா தன்னிடத்தில் பெரிய செல்வ பலம் இருக்கிறது, இராணுவ பலம் இருக்கிறது என்று காட்டிக்கொண்டிருந்தது. அதை நம்பி இஸ்ரேல் அக்கம்பக்கத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருந்தது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பணத்தையும் இராணுவ தளவாடங்களையும் கொடுத்து உதவியது. இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனியத்திற்குள் புகுத்தப்பட்ட ஒரு நாடாகும். நாடு என்று சொல்வதை விட அது நாடே இல்லை. அதை பல நாடுகள் இன்னும் அங்கீகரிக்கவில்லை. அதாவது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை துரத்தியதாக நாம் படித்துள்ளோம். அதேபோல் இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்பான் என்று கூட நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதேபோல்தான் இந்த இஸ்ரேல் எனும் யூத ஆக்கிரமிப்பு நாடாகும். இது ஒரு ஆக்கிரமிப்பு நாடு தவிர அதனுடைய சொந்த நாடு கிடையாது. ஏனென்றால் யூதர்களுக்கென்று எந்த நாடும் இருக்கவில்லை.
அதை வம்பாக கொண்டு வந்து பாலஸ்தீனத்தில் புகுத்தார்கள். அந்த இஸ்ரேல் சிறுக சிறுக கரையான் அரிப்பது போல் பாலஸ்தீனியத்தை இன்று அரித்து அந்த மக்களை கொன்று குவித்து சின்னஞ்சிறிய குழந்தைகள், பெண்கள் என்று கணக்கே இல்லாமல், கருணை இல்லாமல் கொன்று குவித்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. இதற்கு அமெரிக்க நாடும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் கூட உடந்தையாக இருந்திருக்கின்றன. பலமுறை சர்வதேச அமைப்பு, ஐக்கிய நாடுகள் அமைப்பு இதை கண்டித்து அந்த நெத்தன்யாகு என்ற அதிபர் ஜீனோசைடில், அதாவது ஒரு சர்வாதிகாரியாக மனிதர்களை கொன்று குவித்துள்ளார் என்று பலமுறை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பல உலக நாடுகள் இந்த நெத்தன்யாகு வருவதை தடை செய்திருக்கிறார்கள். அங்கு சென்றால் இந்த நெத்தன்யாகு அங்கு சிறைபிடிக்கப்படுவார். அமெரிக்காவுடைய தாகம் எல்லாம் என்னவென்றால், உலகிலுள்ள எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்க வேண்டும், அதே போல கேஸ் அதையும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். சமீபத்தில் கூட வெனிசூலியா அதிபரை அப்படியே தூக்கி சென்றுவிட்டு அவரை சிறையில் எடுத்து அந்த நாட்டை சேர்த்து கொண்டது அமெரிக்கா. அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளது. ஏனென்றால் அங்கு அபரிமிதமாக, உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் வளம் இருக்கிறது. அந்த எண்ணெய் வளம் அவ்வளவு தூரம் நல்ல குவாலிட்டி என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் எண்ணெய் வளத்தின் மீது மோகத்தால் இது அமெரிக்கா செய்துள்ளது. அடுத்தது, உலகத்திலேயே கேஸ் மற்றும் ஆயிலில் பெருமளவு இருப்பை கொண்ட ஈரானை எப்படியும் பிடித்துவிட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக திட்டமிடுகிறது. ஏறத்தாழ 75 ஆண்டுகளாக அது திட்டமிடுகிறது. 1952 ஷா என்னும் பொம்மை அதிபரை வைத்து அமெரிக்கா தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொண்டது. ஆனால் ஆயத்துல்லா கோமேனி 79 அவரை விரட்டி அடித்தார். அதன் பின் ஆயத்துல்லாவின் கீழ் ஆட்சி நடைபெறுகிறது. அவர் இறந்து விட்டார். அவருடைய அடுத்தடுத்த தலைவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் திட்டம், இஸ்ரேலின் திட்டம் எல்லாம் ஒரு நாட்டின் அதிபரை கொலை செய்துவிட்டால் அந்த நாட்டை சுலபமாக கைப்பிடித்து விடலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லலாம். இதே முறையில்தான் ஈராக், லிபியா என்ற நாட்டை அவர்கள் கொள்ளையடித்தார்கள். ஆப்கானிஸ்தான் போனார்கள். அங்கே அல் காயிதாவை உருவாக்கினார்கள். ஆனால் அங்கு தோல்வியுற்று திரும்பினார்கள். அதேபோல் வியட்நாம் போனார்கள். அங்கே தோல்வியுற்று திரும்பினார்கள். இதேபோல்தான் ஈராக்கிலும் தோல்விதான் உற்றார்கள். அப்புறம் பிறகு லிபியாவில் சென்று இதேபோல் குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கேயும் நாங்கள் டெமோக்ரஸி, அதாவது மக்கள் ஆட்சியை உருவாக்குவோம் என்றெல்லாம் நாடகம் நடத்தி இன்று அந்த நாடுகளும் ஒன்றும் ஒரு நிலையான ஆட்சியில் இல்லை, ஆட்சி கொடுக்க முடியவில்லை. பொருளாதாரத்தில் எங்கெங்கு அமெரிக்கா சென்றதோ எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தை இழந்து ஏழ்மையில் நிலைமைக்கு சென்று விட்டன. ஆனால் இந்த ஈரான் ஒரே பிடியாக நிற்கிறது. பல தலைவர்களை இழந்ததற்கு அப்புறமும் அவர்கள் அமெரிக்கர்கள் சிறிய சிறிய குழந்தைகளின் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் கூட போர் தொடங்கும் முதல் நாளே பெரிய குண்டை போட்டார்கள். குழந்தைகள் இழந்தன. 160க்கு மேலான குழந்தை. அந்த நாட்டு தலைவர் கொமேனியை
அவர்கள் கொலை செய்தார்கள். சிறுக சிறுக மற்ற தலைவர்களும் கொலை செய்தார்கள். ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் அதில் வெற்றியடையவில்லை. ஹார்மூஸ் என்னும் ஜலசந்தி இன்று ஈரான் கையில் இருக்கிறது. அதை அவர்கள் என் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த கப்பலும், அதாவது வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெயோ கேஸோ ஏற்றிக்கொண்டு போனால் அவர்களை விடமாட்டோம். ஏனென்றால் எங்கள் நாட்டிற்கு கிட்டத்தட்ட 40-45 வருடங்களாக அமெரிக்கா அநியாயம் இழைத்திருக்கிறது, பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது, பல நஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. நாங்கள் அணு குண்டு தயாரிக்கிறோம், வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் பல பொய்ப்புரட்டுகளை கூறி எங்களை அவர்கள் இது போன்ற தாக்குதலுக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். மேலும் அக்கம்பக்கத்துள்ள அரபு நாடுகளிலெல்லாம் அவர்களுடைய இராணுவங்களை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அக்கம்பக்கத்தில் இருக்க வளைகுடா நாடுகள்லாம் சிறிய சிறிய நாடுகள், அவர்களில் எண்ணெய் வளம் இருக்கிறது, அதை அமெரிக்கா கொள்ளையடிக்கிறது. அவர்களுக்கு அங்கே அமெரிக்கன் இராணுவத்தை கொடுத்து நாங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்வோம் என்றெல்லாம் அவர்களுக்கு மாயை உருவாக்கி அவர்களுக்கு பணம் பறித்து வருகிறது. சமீபத்தில் நடந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரினால் எந்த அளவிற்கு அமெரிக்கா துரோகம் செய்தது, இந்த வளைகுடா நாடுகளிடம் பணம் வாங்கிவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் அவர்களுடைய இடத்திலிருந்து ஈரானை தாக்கியதால் ஈரான் திருப்பி அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதனால் வளைகுடா நாடுகள் பயங்கரமான சேதம் அடைந்துள்ளன. பிப்ரவரி 28 இன்று வரை போர் முடிந்த பாடில்லை. இன்று கூட அமெரிக்காவில் ட்ரம்பை நோக்கி ஒரு செய்தியாளருடைய சந்திப்பு, அதாவது ஒரு டின்னர் போல ஒரு நிகழ்ச்சி, அதில் ஒருவன் தாக்குதல் நடத்தியுள்ளான் துப்பாக்கியின் மூலமாக, அதை பிடிபட்டுள்ளான். ஸோ இதில் ட்ரம்புக்கும் ஆபத்து இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எந்த உலகத் தலைவர் கொள்வதில் அவர்கள் கருணை காட்டியது கிடையாது. உலகத் தலைவர்களை கொன்று அந்த நாட்டை பிடிப்பது அவர்கள் வழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த போரில் அமெரிக்கா அதனுடைய படைகளையும் அதனுடைய தளவாடங்களையும் இழந்துள்ளது. பெருமையெடுத்து கொண்ட இஸ்ரேல் தன்னிடம் உலகத்தில் சிறந்த போர் கருவிகள் இருக்கின்றது என்று பெருமையெடுத்து கொண்ட இஸ்ரேலையும் சின்னாபின்னமாக்கியிருக்கிறது இந்த ஈரான். உலகத்தில் யாரும் அவர்கள் துணையாக செல்லவில்லை. ஈரான் தன்னந்தனியாக நின்று இந்த போரை மேற்கொண்டு வருகிறது. அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது. இங்கு சிலர் பேசிக்கொள்வது போல் அகண்ட பாரதம், அவன் நித்தன்யாகு அகண்ட இஸ்ரேல் என்று பேசிக்கொண்டு திரிகிறான். இப்பொழுது கூட காசாவை தரைமட்டமாக்கிவிட்டு லெபனானுக்குள் பூந்திருக்கிறான். ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான் என்பது ஒரு நம்முடைய பெரியோர்களின் ஒரு சொல். நிச்சயமாக அநியாயக்காரர்களை ஆண்டவன் தண்டிக்கத்தான் செய்வான். இப்பொழுது வேண்டுமென்றால் அவர்கள் பெருமை தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் எந்த அநியாயக்காரனும் தப்பித்ததாக சரித்திரம் இல்லை. ஹிட்லர், முசோலினி போன்றவர்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று? சரித்திரத்தை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். அடுத்தது இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவிலும் ஒரு கட்சி இருக்கிறது. அது தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு
எல்லா வகையான தில்லுமுல்லுகளையும் செய்து ஆட்சிகள் அமர்ந்திருக்கிறது. இடி, சிபிஐ, எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தன் கையில் வைத்துக்கொண்டு இன்று ஆட்சிகளை பிடித்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினரை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் உண்மையில் அவர்களுக்கு வாக்களித்தார்களா என்பது பெரிய சந்தேகம். நாட்டில் பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதற்கு ஆமாசாமி போட்டு கொண்டிருக்கிறது. அவன் நம்மனை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தினாலும் எதிர்த்து நாம் ஒரு வார்த்தை கூட பேசுவது கிடையாது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க வேண்டாம், வாங்கக்கூடாது என்று நம்மளுக்கு அவன் உத்தரவிடுகிறான். ஈரானிடம் எண்ணெய் வாங்க கூடாது என்று உத்தரவிடுகிறார். இதையெல்லாம் அப்படியே நமது இந்திய நாடு ஆட்சியில் இருப்பவர்கள் இன்று எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருக்கிறார்கள். அவன் என்ன உத்தரவிடுகிறானோ அமெரிக்க நாட்டுக்காரன், அதாவது ட்ரம்ப், அதை அப்படியே ஆமாசாமி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவன் எவ்வளவு வரி விதித்தாலும் சரி சாமி என்று சொல்லிக்கொண்டு இன்று ஆட்சி நடக்கிறது. எதிர்க்கட்சியினரை பிளவுபடுத்துவது, அவர்களுடைய சட்டசபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, மிரட்டுவது, விலைக்கு வாங்குவது, அது கட்சிகளை அழிப்பது, அல்லது எதிர்க்கட்சியில் ஊடுருவி அந்த கட்சியினை ஒளித்தருவது, இது போன்ற நிகழ்வுகள் கடந்த 15 வருஷமாக அதிகமாகவே நடந்து வருகின்றது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மேற்கு வங்கத்தில் எலெக்ஷன் நடந்து முடிந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் முடிந்திருக்கிறது, கேரளத்தில் முடிந்திருக்கிறது. ஆனால் தனியாக ஒரு பெண்மணி மேற்கு வங்கத்தில் இந்த சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார். அஸ்ஸாமிலும் மேற்கு வங்கத்திலும் நிறைய வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை திருப்பி சேர்வதற்கு எந்த வகையான வழிமுறையும் இல்லை. தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்கவில்லை. அவர்கள் கோர்ட்டுக்கு சென்றாலும் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் நீதிமன்றமும் மக்களுடைய குரல்களை கேட்பதில்லை. ஏனென்றால் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையமும் இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். எனவே மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை காட்ட முடியவில்லை. ஆட்சி மாற்றத்திற்கு அவர்கள் தயாராக இருந்தாலும் அவர்களை எப்படியாவது செல்லாக்காசாக்க வேண்டும், ஆக்கி நாம் ஆட்சியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய அரசினுடைய நோக்கம். சமீபத்தில் பெண்கள் ரிசர்வேஷன் என்று சொல்லி அதனோடு டீலிமிட்டேஷன் என்ற ஒரு பயங்கரமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த டீலிமிட்டேஷனால் என்ன ஆகும்? வடக்கில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக ஆகிவிடுவார்கள். தெற்கு மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகரித்தாலும் கம்மியான எண்ணிக்கையில் இருப்பார்கள். எந்த முடிவும் இவர்களால் எதிர்க்க முடியாது. அதாவது தென் மாநிலங்களில் உள்ள அரசுகளுக்கு எந்த விதமான இது இருக்காது. அவர்களுடைய வேண்டுகோள்கள் எதுவுமே அங்கே கேட்கப்படாது. அவர்களை மதிக்க மாட்டார்கள். இதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் வாக்கு நடத்தப்பட்டது. அதில் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து அதை தோல்வியடைய செய்துவிட்டார்கள். இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு பில், அந்த பில்லை தோற்கடித்தவுடன்
நடுவண் அரசு என்ன செய்தது? ஆஹா, பெண்களுக்கு நாங்கள் 33% ரிசர்வேஷன் கொடுக்க இருந்தோம், இதை எதிர்க்கட்சிகள் தோல்வியடை செய்துவிட்டன, இவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்று ஒரு துர்ப்பிரச்சாரம் செய்து வருகிறது. நல்ல வேளை எதிர்க்கட்சிகள் இன்று ஒன்றிணைந்து அந்த பில்லை தோற்கடித்துள்ளார்கள். இங்கு தமிழ்நாட்டில் நாம் சில கட்சிகளை நாம் கவனித்து கொண்டிருந்தால், திமுக இதில் முன்னின்று இந்த பில் தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. ஒருவேளை திமுக இல்லாமல் இருந்து மற்ற கட்சிகள் இருந்தால், அவர்கள் பிஜேபி கூட்டணி இருந்தால், இந்த மசோதா தோல்வி அடைந்திருக்காது. அவர்கள் மோடிக்கு சாதகமாக வாக்களித்து இந்த மசோதாவை வெற்றியடை செய்திருப்பார்கள். அதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு புரிய வரும். என்னவென்றால், அவர்களுக்கு அவர்களுடைய பதவிதான் முக்கியம், மக்கள் முக்கியமல்ல, நாடு முக்கியமல்ல. இதற்கிடையில் ஒரு புதிய கட்சி வந்திருக்கிறது. அதில் அதிகமாக அணில் குஞ்சுகள் இருக்கிறார்கள். முதிர்ச்சியற்ற இது குழந்தைகள் என்று சொல்லலாம். சிறிய பெண்கள், ஆண்கள் 18 வயது 15 வயதிலிருந்து, ஏன் 15 வயது, 7-8 வயதிலிருந்தே ஆரம்பித்து 30-35 வயது உள்ள நிறைய பேர் ஒரு நடிகருக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு திரிகிறார்கள். அவர் ஒரு நடிகர். அவர்கள் எல்லாம் இந்த நடிகருடைய விசிறிகள். அவர்களுக்கு நான் பல வீடியோகளை பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு அரசியல் அறிவு என்பது சுத்தமாக கிடையாது. ஒரு மோகத்தால் இவர் வர வேண்டும், எடுத்தவுடனே முதலமைச்சராகிவிட வேண்டும். நேற்று வரை அவர் ஹீரோ, இன்று முதலமைச்சராகிவிட வேண்டும். அவருக்கும் அதே ஆசைதான். நேராக நாங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என்பது அவருடைய பெருத்த ஆசை. நாம் இதற்கு முன்னால் எம்ஜிஆரை பார்த்திருக்கிறோம், ஜெயலலிதாவை பார்த்திருக்கிறோம். அவர்களெல்லாம் முதலமைச்சர் ஆவதற்கு அரசியல் போராட்டத்தில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் செலவழித்து மக்களிடம் தங்களுடைய அரசியல் என்ன என்பதை சேர்த்து ஒரு நம்பிக்கையை பெற்று இவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை பெற்று அதன் பின்னரே அவர்கள் சொந்த கட்சியை ஆரம்பித்தார்கள். மக்கள் அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டார்கள். இன்று இந்த நடிகருக்கு வெறும் அணில் குஞ்சுகள் தான் இருக்கின்றன. முதிர்ச்சியடைந்த யாரும் அவர் பின்னால் இல்லை. ஒரு விஷயம் தெரிய வேண்டும். அதாவது இன்று ஓட்டு சதவீதம் 85-90க்கு இடையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதில் அணில் குஞ்சுகள் ஒரு 20% என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக 20% வரைக்கும் போகலாம் என்று எதிர்பார்க்க இருக்கிறது. இந்த நடிகருக்கு 20% வரை ஓட்டுகள் போய் சேரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் சட்டசபை உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு உதவுமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அதிகமான பேர் அவர்கள் எம்எல்ஏ ஆகுவது கேள்விக்குறிதான். நான் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னும் தமிழ்நாடு அரசியல் தெரிந்தவர்கள் யாரும் அழிந்து போகவில்லை. அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். டிஎம்கேக்கு சப்போர்ட் செய்கிறவர்கள், அதேபோல் அதிமுகவிற்கு தமது ஆதரவை தெரிவிப்பவர்கள், மற்ற துணை கட்சிகள், திருமாவளவன் அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கம்யூனிஸ்டுகள், மற்ற
விஜயகாந்த் கட்சி போன்றவர்களெல்லாம் அவர்கள் யாரும் அழிந்து போயிடவில்லை. அவரெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், கொள்கை பிடிப்பில் இருக்கிறார்கள், அரசியல் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாத அரசியல் அல்ல அவர்கள் அரசியல். குறைந்தது 75 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் என்று பல ஆண்டுகள் அவர்கள் அரசியல் இருந்து பல வெற்றி தோல்விகளை கண்டவர்கள். இவர்கள் சிறு குழந்தைகளை தூண்டிவிட்டு அப்பா அம்மாவிடம் போய் மாமாவுக்கு கூட்டு போடச் சொல்லுங்கள் என்று பேசும் அளவிற்கு தங்களுடைய தகுதிகளை குறைத்து கொண்டவர்கள் அல்ல. அரசியல் தெரிந்தவர்கள் ஓட்டு போட வேண்டும், அரசியல் தெரிந்து கொண்டு ஓட்டு போட வேண்டும். சினிமாவில் நடிப்பதும் அரசியலில் இருப்பதும் ஒன்றல்ல. அரசியல் வேறு. அரசியல் என்பது மக்களுக்கு தொண்டு செய்வது. சினிமா என்பது மக்களுடைய பணத்தை வாங்கி தாம் லாபம் அடைவது. பின்னர் நான் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று சொல்லிக் கொண்டு வருவது. கருப்பு பணத்தை சினிமாவில் வாங்கியிருப்பார்கள் அல்லவா? ஒரு நியாயமான ஒருவர் லஞ்ச லாவணம் ஒழிப்பேன் என்று சொல்லி கொண்டு வருபவர், அவர் சினிமா உலகில் இருந்தவரை கருப்பு பணம் வாங்கியிருக்க மாட்டார் என்பது நாம் நம்புவதாக இருக்காது. அப்படிப்பட்டவர் அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய சுகதுக்கங்களை விட்டுவிட்டு என்னுடைய அதாவது லக்ஸரியான வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் அரசியலுக்கு வருகிறேன், உங்களுக்காக வருகிறேன் என்கிறார். எத்தனை மீட்டிங் அவர் செய்திருப்பார்? சில மீட்டிங்கள் தான். எத்தனை கொலைகள் நடந்தன, எத்தனை பேர் இறந்து போனார்கள். அவர் சொல்கிறார், என்னை முதலமைச்சர் ஆக்கினால் நான் அதன் பின்னர் உங்களுடைய தொகுதிகளுக்கு நான் வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது வராதவர் எப்பொழுதுமே வரமாட்டார். மக்கள் அவருடைய ஒரு சகோதரியை நான் சொல்வதை கேள்விப்பட்டேன், பார்த்தேன். என்னுடைய வீட்டில் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய கணவன் என்னை துன்புறுத்துகிறான், அண்ணன் எங்களை சரி பண்ணி வைப்பார் என்று. அது ஒரு நகைச்சுவை, சிரிக்கத்தான் சொல்கிறது. அதை கேள்விப்பட்டு சில பெண்கள் சொல்கிறார்கள், எனக்கு என்னுடைய கணவனை விட விஜய்தான் பிடிக்கும் என்று. அவர்களை எல்லாம் எப்படி மனைவிகளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சகோதரிகள் என்று கேள்வி கேட்க தோணுகிறது. சில பெண்கள் சொல்கிறார்கள், இவருக்கு வாக்களிக்கும் என்றால் நாங்கள் எல்லோருக்கும் வீட்டில் விஷத்தை கொடுத்து நாங்கள் விஷத்தை சாப்பிட்டு செத்து விடுவோம் என்று. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஹீரோ வர்ஷிப். இது அரசியல் கிடையாது. டாஸ்மார்க்கை ஏன் ஒழிக்கவில்லை என்கிறார்கள். அவர்கள் தலைவர் டாஸ்மார்க் ஒழிப்பதை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை. என்ன நல்ல காரியங்கள், மாற்றம் என்று சொல்கிறார். என்ன மாற்றத்தை சொல்லியிருக்கிறார்? எல்லா மாற்றங்களையும் எல்லா திட்டங்களையும் ஏற்கனவே திமுக அதிமுக செய்து விட்டார்கள். இனி இவருக்கு மிச்சம் என்ன இருக்கிறது? இவரும் நான் இவ்வளோ 1000 கொடுக்கிறேன், அது கொடுக்கிறேன், தங்கம் கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன் என்று புதிதாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தன்மானம் உள்ள மனிதர்களாக வாழ்வதற்கு அண்ணா, பெரியார் இவர்கள் பாடுபட்டார்கள். காலில் செருப்பு கூட போடக்கூடாது, தோளில் துண்டை போடக்கூடாது என்று சொன்ன ஒரு சமுதாயத்தை இன்று காலில் செருப்பு போட வைத்திருக்கிறது, துண்டை தோளில் போட வைத்திருக்கிறது. படிக்கக்கூடாது என்று சொன்ன சமூகத்தை படிக்க வைத்திருக்கிறார்கள். பின்னர் சமஸ்கிருதம் படித்தால்தான் மெடிக்கல் சீட், டாக்டராக முடியும் என்ற சட்டத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கி இன்றும் தமிழக மக்கள் யார் வேண்டாலும் படிக்கலாம் என்ற நிலை வந்திருக்கிறது. வீட்டில் பெண்கள் படிக்கிறார்கள், ஆண்கள் படிக்கிறார்கள், நல்ல
உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். எல்லோரும் படித்த சமூகமாக இருக்கிறது. வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மாதம் மாதம் பணம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வீட்டு தலைவிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் தொழில் செய்வதற்கு வெளியில் போய் வருவதற்கு வாகனங்கள் பஸ்களில் ஃப்ரீ ட்ராவல் பண்ணி கொடுத்திருக்கிறது தமிழக அரசு. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், காமராஜனுடைய கனவை மேலும் அது கொண்டு போய் காலை உணவு திட்டம் வரைக்கும் கொண்டு வந்து அவர்களுக்கு உதவி செய்து மக்கள் படிக்கட்டும், மேலே வரட்டும் என்று இன்று தமிழ்நாடை தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும் முதல் இடமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். தொழிற்சாலைகள் நிறைய வந்திருக்கின்றன. தம்பி விஜய், நீங்கள் இதுவரைக்கும் எந்த மாற்றுதலையும் மக்களுக்கு, அதாவது உங்களுடைய குஞ்சுகளுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அவர்களுக்கு புரியறதா புரியவில்லை என்று தெரியவில்லை. அவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் தெரியாது. அவர்களிடம் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களை போன்ற முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு உங்களுடைய ஒரு ஆர்வம், அரசியல் ஆர்வம் ஒரு விந்தை அளிக்கிறது. நீங்கள் குழந்தைகளிடம் வேண்டும் என்றால் கொஞ்சி விளையாடலாம் தம்பி. பெரியவர்களிடம் நீங்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனாக உலவுவதற்கு இன்னும் உங்களுக்கு அனுபவம் தேவை. இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வாழ்த்துவோம். ஆனால் நீங்கள் ஒருவேளை, அது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பெரிய கேள்விக்குறிதான். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று வைத்துக்கொண்டால் நீங்கள் வந்து அரசியல் கற்றுக்கொண்டு ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த எபிசோடை இங்கே முடிக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.